வெல்கம் டு மாங்கனி மல்டிடெக். நான் சாந்தி பேசுகிறேங்க. நம்ம ஏற்கனவே குரோசா கிளாஸு 4 சங்கிலி பார்த்துருக்கோம். இப்போ அதை வச்சு நம்ம அதுக்கு மற்ற உருவங்கள்லாம் கொடுக்கலான்னு சொன்னேன். இன்றைக்கி செகண்ட் கிளாஸ். இன்றைக்கி அதில் செகண்ட் கிளாஸில் என்னென்ன செய்ய போகிறோங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம அது என்ன பண்ண போகிறோன்னா, சதுரமாக ஒரு உருவம், வட்டம், ஓவல் ஷேப். இது நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத நான் இடையில சொல்கிறேன். நிறைய மல்டிபர்பஸ் யூஸ் தான் இது. சைஸு தான் கணக்கு. நம்ம சின்னதாக போட்டால் டம்ளருக்கு வைக்கலாம், பெருசாக போட்டால் தட்டுக்கு வைக்கலாம், ஃபோனுக்கு, அது மாதிரி சொல்கிறேன். போடும்போது சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சதுர வடிவம் தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். இதில் பாருங்கள், இன்னும் நான் நாட் போடலை. நாட் போடுறத இப்படி இந்த ஊசி இப்படி அடியில் விட்டு ஒரு முறுக்குனிங்கன்னா இப்படி சுற்றிக்கும் இல்லையா? இதை பிடிச்சிக்கிட்டு இதை மாட்டி இந்த ஹோல்குள்ளே இப்படி எடுத்துட்டு இதை டைட் பண்ணிங்கன்னா நாட்டு விழுந்துடும். அப்புறம் இதை டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சங்கிலி சதுரமாக போடுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று நம்ம சங்கிலி போடணும். ஒரு 25 சங்கிலி நான் போடுறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அவ்வளோ சங்கிலி போட்டுக்கலாம். எதில் போடுறோம், உங்கள் ஃபோன் ஒரு மாதிரி இருக்கும், இல்லை வேறு எதாக்காவது போடுறீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 சங்கிலி போட்டிருக்கேன். 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. இப்போ நம்ம கரெக்டாக 25 சங்கிலி இதில் போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு நமக்கு இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ஜெக்ட் மேலே இதை நம்ம இப்படி வச்சு அளந்து பார்க்குறோம். இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இதோட நிறுத்திக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் லைன் போடணும். இந்த நெக்ஸ்ட் லைன் போடும்போது இதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் 2 சங்கிலி நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு ஊசி மேலே நூல் போட்டு நம்ம செகண்டு, அதாவது டபுள் செயின் போட்டோம் இல்லையா, அதில் ஒரு சிங்கிள் செயின் ஒற்றை சங்கிலி ஊசி மேலே ஒரு நூல் போட்டோம் இல்லையா, அதுதான் போடணும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 2 செயின் போட்டிருக்கோமா, அதை விட்டுட்டு 3வது செயினில் உள்ளே விட்டு எடுக்கணும். இப்படி எடுத்தால் நமக்கு 3 லூப் வரும். அதில் நூலை மாட்டி 2 லூப் விட்டுறணும். மறுபடியும் 2 லூப் இருக்கும். மறுபடியும் நூலை மாட்டி இதை விட்டுட்டா ஒரு லூப் வந்துடும். இப்போ நம்ம போட்டிருக்கிறதுக்கு கணக்கு ஒரு சங்கிலி தான், ஒரு தையல் தான். இதிலேருந்து நம்ம வரிசையாக இந்த இதுக்கு பூரா போடணும். போட்டுட்டு நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துக்கணும் நமக்கு கரெக்டாக 25 இருக்குதா அப்படின்னு. இப்போ நம்ம இதில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹோலில் இப்படி விட்டு நூலை மாட்டி அதுக்குள்ளே இருந்தே எடுத்துடணும் வெளியே. 3 லூப் இருக்கும். மறுபடியும் இப்படி 2 லூப் விட்டுறணும். மறுபடியும் இப்படி விட்டுறணும். மறுபடியும் ஒன் பை ஒன்னாக வரிசையாக நம்ம போட்டுட்டு வரணும். இப்போ இந்த கடைசி தையலில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எண்ணி பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 இந்த கடைசி ஸ்டிச்சோட 25 கரெக்டாக ஆகிடுச்சு. இதை நம்ம
இப்போ பாருங்கள், இதை நம்ம வந்து 5 இன்ச்சுக்கே போட்டிருக்கோம். இதுதான் ஒரு லென்த்து. நான் வந்து உங்களுக்கு சின்னதாக தான் போட்டு காட்டியிருக்கேன். இப்போ இதை டேர்ன் பண்ணணும். இதை டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்படி திருப்பிட்டு நம்ம எதில் முடித்தோமோ அதிலருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது இல்லையா, இந்த ஹோல் வரும் பாருங்கள் வரிசையாக, அந்த ஹோல்குள்ளே விட்டு எடுக்கணும். இங்கே தான் ஃபஸ்ட்டு, இதுக்குள்ளே விட்டு இப்போ நம்ம ஒரு செயின் போட்டிருக்கோம். இப்போ ரெண்டாவது இங்கே பாருங்கள், இந்த ஹோல்குள்ளே, இந்த நடுவில் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே விட்டு எடுக்கணும். அப்போ வந்து 2 வரும். 2 லூப்பு அதில் இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்கள். இதில் மாட்டிட்டு இதில் விடும்போது பாருங்கள், இதுக்கு மேலே 2 தெரியுதா, பின்னல் மாதிரி, அப்படி தான் தெரியணும். அதில் வந்து இதை மாட்டி வெளியில் எடுத்துட்டால் மறுபடியும் 3 லூப் இருக்கும். அதை மறுபடியும் நம்ம 2 லூப்பாக விட்டுறணும். இப்படி 1 பை 1 அந்த ஹோல்குள்ளேயே விடணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக வரும். மாறி விட்டீங்களாவோ இல்லை அந்த 2 நூலுக்கு பதிலாக கம்மியாக இருந்ததுனாலும் நமக்கு அது வராது. இங்கே பாருங்கள், மட்டமாகிடும். 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இது மாதிரியே நம்ம இந்த லைன் ஃபுல்லாக போடணும். இப்போ லாஸ்ட் ஒன்று இதில் விடணும். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பிகினர்ஸாக இருக்கிறதுனால எண்ணி பார்த்து போடுங்க. ஏன்னா சில சமயம் ஒரே இதில் 2 தையல் வந்துருச்சுன்னா அதிகமாகிடும். இப்போது இது மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் டேர்ன் பண்ணணுன்னா ஒரு 2 செயின் போட்டுட்டு இப்படி திருப்பிட்டு மறுபடியும் அதிலருந்தே விட்டு போடணும். இது மாதிரி இதே ஃபஸ்ட் லூப்பில் போட்டுட்டு செகண்ட் லூப் அதே ஹோல் தான் வரும் பாருங்கள், வரிசையாக அதே மாதிரி தான் ஹோல் வரும். செகண்ட் ஹோலில் இதில் விடணும். அப்புறம் தேர்டு, இப்போ நம்ம போடுற இந்த டைப்பு வந்து ஸ்கொயர் டைப்புனாக்கா நமக்கு ஒரே மாதிரி சதுரமாக வேணும். இப்போ நம்ம இங்கே 5 இன்ச்சு எடுத்தோம். அதே மாதிரி உயரமும் 5 இன்ச்சு வர்ற வரையும் போடணும். இப்போ நம்ம இதை இப்படியே தான் போடணும். இதே மெத்தடில் தான் வளைச்சி போடணும். இன்னும் 2 தடவை காட்டுறேன், அப்புறம் நீங்கள் அதை பாருங்கள். இந்த கடைசி இதில் 2 நூல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது கரெக்டாக வரும். இப்போ மறுபடியும் டேர்ன் பண்ணுறதுக்கு 2 செயின் போட்டு டேர்ன் பண்ணணும். இதில் சுற்றி ஃபஸ்ட் லூப்லேயே போடணும். இப்போ நமக்கு வந்து இன்ச்சு கணக்கு, நம்ம இப்போ 3 தையல் முடிச்சிருக்கோம். நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு கிட்ட வந்திருக்கு. இப்போ நமக்கு 5 இன்ச்சு வரையும் வரணும். நம்ம 5 இன்ச்சு வரையும் இதே மாதிரி போடலாம். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 4 இன்ச்சு போட்டுட்டு காட்டுறேன். நம்ம கீழே வந்து 5 இன்ச்சு அகலத்துக்கு போட்டோம். அதே மாதிரி உயரமும் 5 இன்ச்சு இருந்தால் தான் நமக்கு சதுரமாக வரும். 4.5 தான் வருது. இப்போ இன்னும் ஒரு லைன் போட்டோம்னா நமக்கு 5 இன்ச்சு வந்துடும். 2 செயின் போட்டு இப்படி திருப்பிட்டு அதே இதில் லூப்பில் தான் நம்ம இதே மாதிரி தான் எல்லாமே போடுறோம். இருந்தாலும் இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஒரு தடவை பார்க்குறோம். இந்த ஹோல்குள்ளே விட்டு நூலை மாட்டி 2 லூப்பை விட்டுறணும். மறுபடியும் நூலை மாட்டி 2 லூப்பை விட்டுறணும். மறுபடியும் ஊசி மேலே நூல் போட்டு இந்த ஹோல்குள்ளே இப்படி விட்டு இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்தால் ஒரு செயின் வந்துடும், ஒரு டபுள் செயின் வந்துடும். இந்த லைன் போட்டால் நமக்கு 5 இன்ச்சு
இதை வந்து நம்ம இப்படியே இதே மாதிரியே வச்சோம்னா இந்த ரா எட்ஜஸ்லாம் இந்த ஓரங்களில் நல்லா இருக்காது. அதுக்கு நம்ம வேறு கலர் நூல் கொடுத்து வேறு மாதிரி போட்டுக்கலாம். இல்லை இதே கலர் நூல் கொடுத்து தான் போடணும், எங்களுக்கு சேம் கலராக இருந்தால் தான் பரவாயில்ல அப்படின்னா நம்ம இதே கலரில் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து அதை வேறு கலரில் தான் போட போகிறேன். வேறு கலர்னால் கான்ட்ராஸ்ட்டாக இப்போ இதுக்கு வந்து ரெட்டு நல்லாயிருக்கும், க்ரீன் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பிளாக் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் எடுத்து போட்டோம்னா அது பளிச்சுன்னு தெரியும். இப்போ நம்ம இது அப்படியே வச்சிட்டோம்னா அந்த ரா எட்ஜஸ்லாம் நல்லா இருக்காது. மேலேயும் கீழேயும், அதாவது 2 சைடு நல்லாயிருக்கும், 2 சைடு நல்லா இருக்காது. அதனால் சுற்றியுமே நம்ம அது மாதிரி போட்டு தான் வைக்கணும். இப்போ இது வந்து இந்த லைன் போட்டு முடித்தோம்னா 5 இன்ச்சு வந்துடும். இதோட இதை வந்து நம்ம முடிச்சிட்டு வேறு கலர் நூல் போட்டு நம்ம என்ன கலர் நூல் போடலாம், பிளாக் போடலாமா ரெட்டு போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ரெட்டு போட்டால் சூப்பராக இருக்கும். பிளாக் போட்டால் கூட கொஞ்சம் டல்லாக தெரியும், ரெட்டு போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும். க்ரீனும் ரெட்டும் நல்லாயிருக்கும். நான் வந்து ரெட்டு போடலான்னு இருக்கேன். அது எப்படின்னா கொஞ்சம் டிசைனாக கொஞ்சம் ஃப்ரில் வர்ற மாதிரி போடணும். இதே மாதிரியே போட்டு மட்டமாக வச்சிட்டோம்னா அது வித்தியாசம் தெரியாது. ஃப்ரில் வர்ற மாதிரி இப்போ நம்ம தலகாணி உரையிலலாம் ஃப்ரில் வைப்போம், ஞாபகம் உங்களுக்கு இருக்கும்னு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃப்ரில் வச்ச மாதிரி நம்ம அதை பின்ன போகிறோம். இப்போ இது 5 இன்ச்சு இதோட முடிஞ்சிருது. 5 இன்ச்சு முடிஞ்சிருதுனாலும் நம்ம செக் பண்ணிட்டு தான் முடிக்க போகிறோம். இப்போ நம்ம இதை வச்சு பார்க்கலாம். 5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது, இங்கேயும் 5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை முடிச்சிடலாம். இதுக்கு வேறு கலர் நூல் போட்டு நம்ம சுற்றிலும் போடுறத பார்க்கலாம். நான் போடும்போது பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இதுக்கு அவுட்லைன் போடுறதுக்கு ரெட் கலர் எடுத்திருக்கோம். ரெட் கலரில் இன்னும் நாட் போடல. இப்படி இந்த எண்டை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதோட இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் விட்டு இதை எடுத்து ரொம்ப லூஸாக இந்த நாட்டு இது கழண்டு இருக்குது, நூல் நிறையா இருக்குது. இருங்க, இப்படி ஃபஸ்ட்டு ஹோலில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கடைசியாக செயின் போட்டு முடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் இருக்க இதுக்குள்ளே விட்டு இந்த நூலை இப்படி எடுத்து கொஞ்சம் நூல் கீழே முடி போடுற அளவுக்கு விட்டுருங்க. முடி போட வேண்டாம், இப்படி எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்துட்டு அப்படியே 2 செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு இந்த இந்த இதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க இந்த ஓட்டைக்குள்ளே, அதாவது நம்ம முதல்ல இங்கே தானே விட்டு விட்டு போட்டோம், இப்போது இந்த 2 பூவுக்கும் நடுவில் கேப் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் அந்த மாதிரி கேப்புக்குள்ளே விடணும். அப்போ தான் அது நாட்டு அந்த ஃப்ரில் வந்து அழகாக வரும். இப்போது அந்த கேப்புக்குள்ளே இப்படி விட்டு ஒரு டபுள் செயின் போடணும். மறுபடியும் அதுக்குள்ளேயே விட்டு போடணும். அது மாதிரி நீங்கள் 3, 5 எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து 3 தான் போடுறேன். 3 போடலாம், 5 போடலாம். இப்போது இதுக்குள்ளே நம்ம 3 போட்டுட்டோம். இப்போ பக்கத்தில் என்ன செய்யணுன்னா, ஒன்றுமே ஊசியில் நூல் போட வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அப்படியே இப்படி விட்டு இந்த நூலை எடுத்து இதை இப்படியே வெளியில் எடுத்துடணும். இதுக்கு பேர் ஸ்லிப் நாட். அதாவது அந்த ஒரு நாட்டை விட்டுட்டு போடுறோன்னு அர்த்தம். அடுத்த ஓட்டைக்குள்ளே, இப்போ இந்த ஓட்டையில் ஸ்லிப் நாட் போட்டிருக்கோம், இப்போ இந்த ஓட்டைக்குள்ளே 3 தையல் போடணும். 3 டபுள் செயின். டபுள் செயின் போடும்போது அது வந்து இப்போ நடுவில் ஸ்லிப் நாட் போட்டு டபுள் செயின் 3 ஒரே ஹோல்குள்ளே 3 இப்படி போட்டுட்டு மறுபடியும் நூலை இது டைட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஹோல்குள்ளே இப்படி விட்டு இதை எடுத்து அதே நூலை இப்படி வெளியில் எடுத்துடணும். அப்போ இந்த இடத்துல இப்படி வளையம் வளையமாக வரும். ஒரு 4, 5 போட்டால் தான் உங்களுக்கு அது நல்லா தெரியும். மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஹோல்குள்ளே 3 டபுள் செயின் போடணும். 3 டபுள் செயின். இப்போ இது 1 போட்டிருக்கேன்,
இன்னொன்று 2, இது 3 போட்டுட்டு மறுபடியும் அடுத்த ஹோல்குள்ளே நம்ம ஸ்லிப் நாட் போடுறோம். இதுக்குள்ளே விட்டு இதை எடுத்து அதையே மறுபடியும் வெளியில் எடுத்துடுறோம். அப்புறம் மறுபடியும் அடுத்த ஹோல்குள்ளே டபுள் செயின் 3, ஒரே ஹோல்குள்ளேயே 3. இப்போது பாருங்கள், அதில் 3 1 போட்டிருக்கேன், செகண்டு, இப்போ தேர்டு. இப்போ நம்ம ஸ்லிப் நாட், இதில் ஸ்லிப் நாட் போடணும். ஸ்லிப் நாட் போட்டு அதை எடுத்து அதையே அப்படி வெளியே எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மாதிரி வளையமாக ஃப்ரில் மாதிரி வரும். இது மாதிரி சுற்றிலும் போடணும். இந்த இடத்துல கார்னரில் திருப்பிட்டு இங்கே உங்களுக்கு செயின் இருக்குது, அதுக்குள்ளே உள்ளே விட்டு போட்டுகிட்டே வரும். இங்கே செயின் இல்லை, எப்படி போடுறோங்கிறத இந்த கார்னர் திருப்பும்போது இருந்து காட்டுறேன். நான் இப்போ பாருங்கள், இந்த லைனெல்லாம் நான் சொன்னபடியே போட்டிருக்கேன். இங்கே இன்னும் ஒரு ஹோல் இருக்குது. இங்கே 3 போட்டிருக்கேன், இங்கே இன்னும் ஒரு ஹோல் இருக்குது. இதில் நம்ம ஸ்லிப் நாட் போடணும். ஸ்லிப் நாட் போட்டு நம்ம இந்த பக்கம் திருப்பிட்டு வரணும். ஆனால் ஸ்லிப் நாட் போட்டு திருப்பினோம்னா அந்த இடம் கம்மியாக ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் கண்டினியூவாக ஊசி மேலே நூல் போட்டு அதுக்கும் நம்ம போட்டுக்கலாம். கார்னரில் நம்ம இதை ஃப்ரில் வைக்கிற மாதிரி தான் போடுறோம். அதனால் கார்னரில் நம்ம கடைசியாக முடித்தது 3 நாட் போட்டு ஒரே இதில் ஸ்லிப் நாட் போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த நாட்டே இன்னொரு 3 நாட் போட்டிருக்கோம். இது போட்டுட்டு இப்படி திருப்பிக்கிறோம். இங்கேயும் போடும்போது மறுபடியும் 3 நாட் போட்டுக்கிறோம். அந்த கார்னரில் மட்டும் 9 நாட்டு வருது டபுள் குரோஷே, அதாவது சங்கிலி என்ன டபுள் செயின் 2 போட்டிருக்கேன், இன்னொன்று ஒன்று முழுசாக 3, இது 3 போட்டுட்டு இப்போ ஸ்லிப் நாட் போடணும். ஸ்லிப் நாட் போடும்போது இந்த ஹோல்குள்ளே விட்டு இப்படி எடுத்து இப்படி போட்டுக்கணும். அப்போது அந்த மூளை பாருங்கள் கரெக்டாக இப்படி திரும்பிக்கும், ஃப்ரில் வச்ச மாதிரி. இது இந்த பக்கம் போடும்போது தான் உங்களுக்கு அது ஃப்ரில், அதாவது ரொம்ப ஃப்ரில் இல்லை, இது ஒரு மாதிரி ஸ்கேலப்பாக தெரியும் அந்த மாதிரி. இப்போ ஸ்லிப் நாட் போட்டிருக்கோம், மறுபடியும் ஊசி மேலே நூல் போட்டு, அதாவது டபுள் குரோஷே பாருங்கள். இந்த நாட் இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே விட்டு போடணும். 3 நாட் போடணும். ஒரே ஹோல்குள்ளே விட்டு 3 நாட் போடணும். அப்போ தான் அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு சின்ன ஹோல் தெரியுது, அதில் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுட்டு மறுபடியும் இந்த ஹோலில் 3 நாட் போடணும். இது உங்களுக்கு வரிசையாகவே வரும், இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு நான் சொல்லாமலே இது புரியும். ஏன்னா அந்த ஹோல் பெருசாக நல்லா தான் கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் சொல்லிட்டா தான் உங்களுக்கு அது புரியும். அது கரெக்டாக தப்பான்ற டவுட் வராது உங்களுக்கு. இப்போ 3 நாட் போட்டாச்சு. இப்போ ஸ்லிப் நாட்டு இந்த ஹோல்குள்ளே போடணும். இப்போ பாருங்கள், இது அப்படியே ரவுண்டாக அப்படியே வந்துடும். இதுவரையும் போட்டுட்டு இங்கேயும் 9 நாட்டு இல்லை, உங்களுக்கு முடியும் போது ஸ்லிப் நாட்டில் முடியுது அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த திரும்பி வர்ற வரையும் இது ஒன்றையும் காட்டுறேன் நான். இதை போட்டுட்டு இப்போ பாருங்கள், செகண்ட் கார்னரில் ஸ்லிப் நாட்டோட முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஹோலில் நம்ம நூல் போட்டு, அதாவது டபுள் குரோஷே டபுள் செயின் போடுறோம். 3 தையல் போடணும் இல்லையா, இந்த பக்கம் 3 தையல் போட்டுட்டு நம்ம இது கரெக்டாக முடிஞ்சிருக்கு. அதனால் நம்ம 9 தையல் போட வேண்டியதில்லை. இப்போது டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு செயின் மட்டும் போட்டுக்கலாம், ஒரே ஒரு சங்கிலி போட்டுட்டு மறுபடியும் இதே ஹோல்லையே விட்டு 3 சங்கிலி போட்டுக்கலாம். 3 டபுள் குரோஷே, அதாவது 3 இரட்டை சங்கிலி, டபுள் செயின் 2 போட்டுட்டேன். இப்போ 3 போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது டேர்ன் ஆயிடுச்சு, மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஹோல்குள்ளே சிங்கிள், அதாவது ஸ்லிப் நாட் போடணும்.
ஸ்லிப் நாட் போட்டுட்டு மறுபடியும் டபுள் செயின் இந்த ஹோலில் அது ஏன் நம்ம நாட்டுக்குள்ளே போட்டு போடாமல் போடுறோன்னா இது வந்து வித்தியாசமாக தெரியணுங்கிறதுக்காக. இப்போ ஸ்லிப் நாட் இப்படியே தொடர்ந்து இந்த இடத்துல இப்படியே இதுவரையும் போட்டுட்டு இதே மாதிரி தான் இங்கேயும் வரும். போட்டுட்டு நான் முடிக்கும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் 3 நாட் போடுறோம். முடிய போகுது. ஒன்று, 2, 3. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டு மறுபடியும் இதில் வந்து 3 நாட் போடணும். அப்போ தான் அந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக முடியும். நம்ம ஆரம்பிக்கும்போது 3 நாட் தான் போட்டு ஆரம்பித்தோம். 6 நாட் போட்டு ஆரம்பிச்சிருந்தோம்னா நமக்கு சரியாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம மேலேருந்து ஆரம்பித்ததுனால 3 நாட்டு தான் போட்டோம். இப்போ இந்த லைன் முடிக்கும்போது 3 நாட் போட்டோம்னா அது 6 நாட் அந்த கார்னரில் 6 நாட் வந்துடும், சரியாக போயிடும். இப்போது இது 3 நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணணும். இதை இப்படி இந்த நூலை வந்து இதில் பாருங்கள் 1, 2, 3 போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 3வது சங்கிலியில் இப்படி விட்டு இதை எடுத்தால் தான் சேரும். இதை ஒரு செயின் போட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடணும். இந்த நூலை வந்து நம்ம இதுக்குள்ளேயே இப்படி எடுத்துக்கணும். நம்ம இதுக்குள்ளேயே விட்டு எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் விட்டு எடுத்துட்டு கட் பண்ணோம்னா தான் அந்த நூல் வந்து பிரியாது. இல்லைனாலும் பிரியாது, நாட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். முன்னாடி இருந்ததுன்னா சீக்கிரம் பிரிஞ்சிடும். இப்படி உள்ளே எடுத்துட்டு 2-3 தையலில் எடுத்துட்டு அதை கட் பண்ணோம்னா நீட்டாக போயிடும். அதே மாதிரி தான் இதையும் சிகப்பு கலரில் எடுத்துட்டு கட் பண்ணோம். இதில் எடுக்க தெரியல உங்களுக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஊசி காட்டினோம் இல்லையா முதல்லையே, இந்த மாதிரி ஊசி இதில் நூலை குத்தி அதுக்குள்ளே பின்னி எடுத்துக்கணும். நான் வந்து எப்போதும் இதுலேயே மாட்டி எடுத்துடலாம். இப்படி எடுத்துட்டு ஒரு 2-3 தடவை அப்படி எடுத்துட்டு இப்படி கட் பண்ணிட்டோம்னா சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், இதை வந்து ஓரத்தில் இருக்கிறத நம்ம 3 நாட்டாக போட்டு ஸ்லிப் நாட் போட்டதுனால பூ மாதிரியும் இருக்குது, ஃப்ரில் மாதிரியும் இருக்குது. தூக்கி எம்போஸாக தெரியும். அது உங்களுக்கு கேமராவில் தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட்டு இதில் வந்து உங்களுக்கு இப்படி தெரியும். இது வந்து சதுரமாக போடுறது. இந்த இதை வந்து நீங்கள் உங்களுடைய பொருளுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் எதுக்கு போடுறீங்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரி இந்த நீளத்தையும் உயரத்தையும் அதிகப்படுத்திக்கலாம். நம்ம 25 சங்கிலியில் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் 100 தையல் வரையும் கூட போட்டு என்ன பொருள் டிவி மேலே போடுறீங்க அப்படின்னா
அப்போ டிவி அகலத்துக்கு வேணும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி டிவி அகலத்துக்கு சங்கிலி போட்டு டிவி மேலே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுட்டு டிவி ஃபுல்லாக மறைச்சிட்டு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தொங்குற மாதிரி இருக்கணும். அது எவ்வளோ தூரம் வருதோ அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போடலாம். இதையே ஸ்கொயர் டைப்லேயே 2 வகை இருக்குது. இன்னொன்று நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். லாஸ்ட்லன்னா இது நான் ஸ்கொயர் டைப், அதாவது சதுரம் ஒன்று, வட்டம் ஒன்று, ஓவல் ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த வட்டத்தையும் ஓவலையும் போட்டுட்டு இன்னொரு ஸ்கொயர் எப்படி போடுறதுங்கிறத இப்போ காட்டுறேன். இதை இதில் நான் உங்களுக்கு இது 4 டைப் இருக்குது. 4 டைப்பையும் ஒரே நாளில் சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி முடியாது. இவ்வளோ பெருசு நான் போட்டு காட்டணும் இல்லையா, அதனால் அது முடியல. 4 கிளாஸாக இல்லை 3 கிளாஸாக பண்ணலான்னு வச்சுட்டேன். இன்றைக்கி இதை மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்தது நான் வட்டம் ஒரு நாளைக்கும் ஓவலும் இன்னொரு ஸ்கொயரையும் இன்னொரு நாளைக்கு இன்னும் 2 டேஸ் கிளாஸாக இது போகும். இது நீங்கள் இவ்வளோ பெருசாக போடணுங்கிறது இல்லை. கர்ச்சிப்பு லஞ்ச் பேக்குக்கு வச்சு கொடுக்குற டவலாக போடலாம், ஃபோன் மேலே போடலாம், இல்லை வேறு ஏதாவது சேரு, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பை வச்சு பண்ணும்போது இதை கீழே வச்சு பண்ணலாம். அதுக்கு மேலேயும் போடலாம். எப்படி வேணுனாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது நம்ம ரவுண்ட் டைப்பு குரோஷா போடுறதுக்கு, ரவுண்ட் டைப் மேட் போடுறதுக்கு என்னன்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு அதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது சொல்கிறேன். இதுவரையும் பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது ரவுண்ட் டைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.